தங்கலான் படம் ரெகுலர் படம் இல்ல, 150 வருடங்களுக்கு முன்னாடி நடக்கிறது இது. ஆர்ட் ஒன்லி இல்ல, சோல், ஷான் விக்ரம் எல்லாம் இந்த படம் பட்ஜெட்டும் பெரிய பிளான், ஆல்ரெடி காப்பி ரெடி. நான் ரொம்ப ஹாப்பி. அவுட்புட் இது ஆகஸ்ட்ல ரிலீஸ் பிளானிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ப்ரொடியூசர் கே ஞானவேல் ராஜா ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஆகஸ்ட் 15 பெரும்பாலும் ரிலீஸ் ஆகும் இந்த படம். கங்குவா பார்ட் 1 பார்ட் 2 ஸ்டோரி எழுதியிருக்காங்க. சில எக்ஸைட்மெண்ட்ஸ் ஆடியன்ஸ் ஊக்கு பார்ட் 2 185 நாட்கள் பார்ட் 1 ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க தனியாக. கங்குவா பார்ட் 2 ஷூட்டிங் 2025 அல்லது 2026 ஆரம்பத்தில் ஸ்டார்ட் ஆகும். சம்மர் 2027ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ப்ரொடியூசர் கே ஞானவேல் ராஜா ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. கங்குவா ட்ரெய்லருக்கான ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லர் செப்டம்பர் மந்த்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. எலெக்ஷன் படம் அமேசான் பிரைம் வீடியோல ஸ்ட்ரீமிங் ஆனது. இந்தியன் 2 DXல ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்னு நியூஸ் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்துக்கான புக்கிங்ஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க. பெங்களூர்ல FD பஸ் 6 AM ஸ்டார்ட் பண்றாங்களாம். ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டார்ட் தமிழ்நாட்டில் 9 AM அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜூலை 12ஆம் தேதி இந்த படம் தியேட்டர்ஸ்ல வெளியாக போகிறது. 2018 டைரக்ஷன் பண்ண ஜூட் ஆந்தனி ஜோசப் டைரக்ஷன்ல சிம்பு நடிக்க போறாராம். கூடவே மோகன்லாலும் நடிக்க போறாரு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன் கிட்ட பேச்சுவார்த்தை போகிறது அப்படின்னு சொல்றாங்க. சிம்பு ஜூட் ஆண்டனி ஜோசப் டைரக்ஷன்ல நடிக்க போற ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லப்படுது. சிம்பு பேச்சு போகிறது. ப்ரொடக்ஷன் அதாவது ஏஜஸ் என்டர்டைன்மெண்ட், தில்ராஜ் மற்ற ப்ரொடக்ஷன்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராஜெக்டுக்கான பட்ஜெட் ரொம்ப பெரிய பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க. 180 கோடி அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. மோகன்லால் இந்த படத்துல சின்ன ரோல் தான் நடிக்கிறாராம். இதுல பெரிய பேன் இண்டியா ஸ்டார் கிட்டையும் பேச்சுவார்த்தை போகிறது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. மம்முட்டி கௌதம் மேனன் படத்துக்கான பூஜை நேற்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கௌதம் மேனன் பெரிய ஹீரோவுடன் டைரக்ஷன் பண்றாரு. மலையாளம் படம் இது. கௌதம் மேனன் தர்புகா சிவா முன்னாடி ENPTல ஒர்க் பண்ணியிருக்காங்க. தர்புகா சிவா அந்த படத்துல மியூசிக் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சிவகார்த்திகனுடைய SK23 நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் தூத்துக்குடியில நடக்கும். சிவகார்த்திகன் ஸ்போர்ட் லாங் பியர்டு லுக் சில இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ் இந்த படத்துல. அதுக்கடுத்த ஸ்கெடியூல் சென்னையில நடக்கும். என்டையர் ஷூட்டிங்குமே சீக்கிரம் ராப்பட் ஆகும். 2025 ஆரம்பத்துல ரிலீஸ் ஆகும் தியேட்டர்ஸ்ல. SK24 சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷன்ல நடிக்க போறாரு. செப்டம்பர் அல்லது அக்டோபர்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். சிவகார்த்திகன் 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகிறது அடுத்த வருஷத்துல. SK23 SK24 படமும். வேட்டையின் படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் டார்கெட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க. நோ பிலிம்ஸ் பிளானட். அதனால அக்டோபர் 10ஆம் தேதி கங்குவா படத்தை ரிலீஸ் டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ப்ரொடியூசர் கே ஞானவேல் ராஜா. தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக போகிறது வேட்டையின் படம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனா தீபாவளிக்கு விடாமுயற்சி படம் தான் ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்தது. ஏற்கனவே விடாமுயற்சி படமா கங்குவா படமா ரிலீஸ் ஆக போகிறது, அதாவது கிளாஷ் ஆக போகிறது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்தது. மறுபடியும் இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்கு. கங்குவா படமா விடாமுயற்சி படமா கிளாஷ் ஆக போகிறது அக்டோபர் 10ஆம் தேதி அப்படின்னு. வேட்டையின் படம் தீபாவளிக்கு தள்ளி போகுது அப்படின்னு. இதுல எது உண்மைன்னு தெரியல. வேட்டையின் படமா இருக்கட்டும், விடாமுயற்சி படமா இருக்கட்டும், அந்த 2 படமே லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. அந்த 2 படத்துல ஏதாவது ஒரு படத்துக்கான அறிவிப்பு சீக்கிரம் வெளியிட்டா குழப்பங்கள் இருக்காது. அக்டோபர் 10ல ரிலீஸ் ஆகிறதா அல்லது தீபாவளிக்கு வெளியாகிறதா அப்படின்னு. விடாமுயற்சி படமோ அல்லது வேட்டையின் படமோ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம். இந்த 2 படத்துல ஏதாவது ஒரு படம். அதே போல அக்டோபர் 10ஆம் தேதி கங்குவா கூட கிளாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த 2 படங்கள் ஏதாவது ஒரு படம் தள்ளி போச்சு அப்படின்னா தீபாவளிக்கு அதுல ஒரு படம் இருக்கு. அந்த ஒரு படம் அக்டோபர் 10ல ரிலீஸ் ஆகிறது. சரி, வெயிட் பண்ணி பாப்போம். கங்குவா கூட வேட்டையின் படம் கிளாஸ் ஆகிறதா அல்லது விடாமுயற்சி படம் கிளாஸ் ஆகிறதான்னு.